திருச்சி கொள்ளிடத்தில் பாய்ந்தோடும் தண்ணீர் காரணமாக மண்ணரிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் ஆற்றங்கரையோரமாக இருந்த உயர்மின் கோபுரம் கீழே விழும் அபாயத்தில் இருக்கிறது. உயர்மின் அழுத்த கோபுரம் கீழே விழும் நிலையில் இருப்பதால் கொள்ளிடம் பாலத்தில் 2 மணி நேரம் வாகனங்கள் செல்ல தடை செய்யப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டு போக்குவரத்து சீராகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் கதிரவன் இணைகிறார். வணக்கம் கதிரவன், விவரம். ஜெயஸ்ரீ, நாம் தற்போது இருக்கும் பகுதியானது கொள்ளிடம் பாலத்தில் இருக்கிறோம். இந்த கொள்ளிடம் ஆற்றில் தற்போது 97,000 கன அடி தண்ணீரானது வந்து கொண்டிருக்கிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையினால் மேட்டூரிலிருந்து 1,50,000 கன அடிக்கு மேலே தண்ணீரானது வந்து கொண்டிருக்கிறது. முக்கொம்பு மேலணையில் வரும் தண்ணீரானது காவிரியில் 32,000 கன தண்ணீரும் கொள்ளிடத்தில் 97,000 கன அடி தண்ணீரும் வந்து கொண்டிருக்கிறது. தற்போது நாம் அந்த காட்சியை தான் தற்போது நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். இந்த பாலத்தில் இருந்து அதாவது இந்த கொள்ளிடம் பாலத்திலிருந்து வரும் தண்ணீரானது 97,000 கன அடி தண்ணீர் வருவதால் கரையோர மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் 2 நாளுக்கு முன்பே அறிவித்திருந்தார். கொள்ளிடம் பாலத்தில் மண் அரிப்பு ஏற்பட்டது காரணமாக அது பாதுகாக்க கடந்த சில தினங்களுக்கு முன்பு 6.5 கோடி மதிப்பீட்டில் தடுப்பு சுவர் கட்டப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த தடுப்பு சுவரானது 200 மீட்டர் அளவுக்கு உடைந்தது. மேலும் கொள்ளிடம் பாலத்தின் அருகில் உயர் மின்னழுத்த கோபுரத்தின் கான்கிரீட் தூண்கள் சாய்ந்து விழும் அபாய நிலையில் உள்ளது. இதனால் கொள்ளிடம் ஆற்றில் பொதுமக்கள் பார்ப்பதற்கு அனுமதிக்காமல் பாதுகாப்பு காரணமாக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கொள்ளிடம் பாலத்தின் இருபுறமும் போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்பட்டு இரும்பு பேரிகார்டுகள் வைத்து போலீசார் புறநகர் பைபாஸ் வழியாக வாகனங்களை செல்ல அறிவுறுத்தினர். மேலும் அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்காக தயார் நிலையில் தீயணைப்புத் துறையினரும் மின்சாரத்துறையினரும் காவல்துறையினரும் மாநகராட்சி அதிகாரிகளும் ஈடுபட்டு வருகின்றனர். பாதுகாப்பு காரணங்களாக உடனடியாக மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டு அருகில் இருந்த வீடுகளில் வசிப்பவர்கள் பத்திரமாக பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தற்போது பாலத்தின் மேலே செல்லும் மின் கம்பிகளை அகற்றுவதற்காக மின் ஊழியர்கள் தயாராகி வருகின்றனர். பணிகளை இடைஞ்சலின்றி மேற்கொள்வதற்காக வசதியாக பாலத்தின் இருபுறமும் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு திருச்சி சென்னை பைபாஸ் வழியாக வாகனங்கள் திருப்பிவிடப்பட்டன. சென்னை தேசிய நெடுஞ்சாலை அனைத்து வாகனங்களும் திருப்பிவிடப்பட்டதால் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் பாலத்தின் மீது ஊர்ந்து சென்றன. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு மேலாக நின்றதால் அப்போது பேருந்து ஒன்று பழுதாகினதால் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மீண்டும் மாநகர் பகுதியில் அதாவது மாநகரையும் புறநகரையும் இன்னைக்கு அந்த பகுதியில் புறநகர் பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதால் மாநகரையும் புறநகரையும் இந்த கொள்ளிடம் பாலத்தில் போக்குவரத்து மீண்டும் திறந்துவிடப்பட்டன. மேலும் வாகனங்கள் செல்வதால் போக்குவரத்து சிறிது நெரிசலும் ஏற்பட்டு வருகின்றன. எனவே இதனை சமாளிப்பதற்காக உடனடியாக மின் ஊழியர்கள் மின்சாரத்தை அகற்றும் பணியில் அதாவது மின் கம்பிகளை அகற்றும் பணியில் ஈடுபட தயாராகியுள்ளனர். மின் கம்பிகளை அகற்றுவதற்கு கிரேன் உதவியுடன் மின் கம்பிகளை துண்டிக்கும் பணியிலும் ஈடுபட உள்ளனர். மேலும் கொள்ளிடம் ஆற்று பகுதியில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அனைத்து துறை அதிகாரிகளும் தற்போது தயார் நிலையில் உள்ளனர். இந்த பகுதியிலே தொடர்ந்து நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மின்சார ஊழியர்களும் தயார் நிலையில் இருக்கிறார்கள். இதை தொடர்ந்து இந்த பகுதியில் இப்ப மின்சார ஊழியர்கள் இன்னும் சிறிது நேரத்திலே இந்த கொள்ளிடம் பாலத்தின் பகுதியிலே போக்குவரத்தை முற்றிலும் தடை செய்யப்பட்டு மீண்டும் இந்த மின் ஊழியர்கள் மின்சாரத்தை மின்கம்பத்தை துண்டித்து அதனை தொடர்ந்து தற்போது இந்த பணியில் ஈடுபட உள்ளனர். மேலும் இந்த பகுதியிலே யாரும் நிற்க வேண்டாம் எனும் மாவட்ட காவல்துறையினரும் அதிகாரி தீயணைப்பு துறையினரும் ஈடுபட்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.